ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் கர்தம முனிவரின் துறவு. இந்த அத்தியாயத்தோட தலைப்பு இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 40வது பதம். மாத்ராத்யாத்மிகம் வித்யாம் சமனீம் சர்வகர்மனாம் விதரிஷ்யே யயா சாசோ பயம் ச ஆதரிஷ்யதி. என் அன்னைக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் கதவாக விளங்கும் இந்த மேதகு அறிவை நானும் வர்ணிப்பேன். அதனால் அவள் பயந்தரும் செயல்களுக்கு எதிரான செயல்களை முடித்து கொண்டு தன்னை அறிதல் மற்றும் முழுமையை அடைய முடியும். இவ்வாறு அவளும் பௌதிக உலகின் எல்லா அச்சத்திலிருந்தும் விடுபடுவாள். இந்த ஸ்லோகம் கர்தம முனிவர்கிட்ட பகவான் கபில வாசுதேவர், பகவான் கபிலதேவர் தேவகுதியின் புதல்வர், பகவானும் கர்தம முனிவரும் பேசிக்கிறாங்க. கர்தம முனிவருக்கு பகவான் குழந்தையாக தோன்றினார். ஓரொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. பகவானுடைய ஓரொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த கர்தம முனிவருடைய அவதாரம் சாங்கிய கொள்கை மூலமாக தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்வது. தூய பக்தி தொண்டு. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கின்றன. சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான், ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீய, அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த 6 ஐஸ்வர்யங்களும் பகவான்கிட்ட முழுமையாக இருக்கு. ரைட்? பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்கும் போது, இந்த பூமியில் லீலை செய்யும் போது இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக அவர் வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணர் இந்த பூமியில் தோன்றி லீலைகள் செய்யும்போது 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ஒரு சில அவதாரங்களில் ஒரு சில ஐஸ்வர்யங்களை மட்டும் முழுமையாக வெளிப்படுத்துவார். ஒரு சில அவதாரங்களில் ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை முழுமையாக வெளிப்படுத்துவார். இப்போ உதாரணத்துக்கு கபில வாசுதேவர், தேவகுதியின் புதல்வர். அவர் பகவானுடைய நாலேஜ், அறிவு, தன் துறவு, அறிவையும் துறவையும் முழுமையாக வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி ஒரு அவதாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களில் பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட அவதாரம் ஒரு குறிப்பிட்ட ஐஸ்வர்யத்தை மட்டும் முழுமையாக வெளிப்படுத்தும். மற்ற பிற அவதாரங்கள் சில ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக வெளிப்படுத்தும். ஆனால் கிருஷ்ணரா வரும்போது அவர் 6 ஐஸ்வர்யத்தையும் முழுமையாக வெளிப்படுத்துறார். 6 ஐஸ்வர்யம். அப்போ கபில வாசுதேவர் கர்தமருக்கும் தேவகுதிக்கும் குழந்தையாக வந்தார். இப்போ கபிலர் குழந்தையாக தோன்றியவுடன் கர்தமர் இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். எப்போவுமே ஒரு குடும்ப தலைவர் ஒரு கிரகஸ்தர் இல்லற வாழ்க்கையில் பற்றுதல் வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பற்றுதல் தான் அவருக்கு மறுபிறவிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஒரு கணவருக்கு மனைவி மேலே பற்றுதல் அதிகமாக இருக்கு, மனைவியே எப்போ நினச்சிக்கிட்டு இருக்காரு, மனைவி கூடயே இருக்காரு, இல்லை மனைவிக்கு கணவன் மேலே பற்றுதல், கணவனே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? ரிசல்ட்டு, விளைவு என்ன ஆகும்னா பகவத்கீதையில் பகவான் சொன்னது ஆகும். பகவத்கீதையில் பகவான் சொன்னது ஆகும்.
எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ தியஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதா. இந்த உடலை விடும்போது ஒருத்தர் என்ன நினைச்சுட்டே இந்த உடலை விடுறாரோ அவர் அதே ஆயிடுவார். எம் எம் பாபி ஸ்மரன் பாவ். ஸ்மரன்னா நினைக்கிறது, நினைவில் கொள்றது. ஒருத்தர் என்ன நினைச்சுட்டே இருக்காரோ எம் எம் பாபி ஸ்மரன் பாவ். தியஜத்யந்தே கலேவரம். உடலை விடும்போது எதை பற்றி சிந்திக்கின்றாரோ, எதை எண்ணுகின்றாரோ, எதை நினைக்கின்றாரோ தம் தம் ஏவைதி கௌந்தேயா, ஓ குந்தியின் மகனே, சதா தத்பாவ பாவிதா, அவர் அதே ஆகிவிடுவார், அவர் அதனே அடைந்து விடுவார். அப்போ என்னாச்சு? ஒரு ஆணுக்கு பெண் மேலே பற்றுதல் அதிகமாக இருந்தால், ஒரு கணவனுக்கு மனைவியோட உடல் மேலே பற்றுதல் அதிகமாக இருந்தால் அவர் பெண்ணினுடைய உடலை எடுத்துக்கொள்வார். இந்த உடலை விட்ட உடனே அடுத்த பிறவியில் ஒரு கணவர் இந்த உடலை விட்ட உடனே அந்த உடலை விடக்கூடிய நேரத்தில், ஐயோ நான் இப்போ உடலை விட போகின்றேனே, என் மனைவியோட கதி என்னாகும்? அவள் எனக்கு விதவிதமாக தினம் சமைச்சு போட்டாலே, என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாலே, எனக்கு அது செய்து கொடுத்தாலே, இதை செய்து கொடுத்தாலே, அவள் அதை செய்தாலே, இதை செய்தாலே, அவள் இன்றி எவ்வாறு என்னால் வாழ முடியும்? ஓ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெண்ணே நினச்சி இந்த உடலை விட்டா, மனைவியே நினச்சி கணவன் உடலை விட்டார்னா அவருக்கு அடுத்த சரீரம் ஒரு பெண்ணினுடைய சரீரம், பெண்ணினுடைய பாடி. அதே போல மனைவியானவள் கணவனே நினைத்து கொண்டு உடலை விட்டாலே ஆனால் அவளுக்கு ஒரு ஆணினுடைய சரீரம் கிடைக்கும். அப்போ உடல் சார்ந்த பற்றுதல், என் மனைவி, என் கணவர் அப்படிங்கிற உடல் சார்ந்த பற்றுதல், இது ஏன் வருது? நான் இந்த உடல்கிறதுனால வருது. நான் இந்த உடல், இவள் எனக்கு சொந்தமானவள், இவள் என்னுடைய மனைவி, நான் கரம் பிடித்தேன், நான் தான் அவளை கல்யாணம் செய்து கொண்டேன், நான் தான் அவளை பராமரிக்கின்றேன், நான் தான் அவளை பாதுகாக்கின்றேன். நான் நான் நான். அதுதான் ரிஷபதேவர் சொல்றாரு பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்தில், அத கிரக கஷேத்திர சூப்தாப்த வித்தை, அத கிரக கஷேத்திர சூப்த ஆப்த வித்தை, ஜனஸ்ய மோகோயம் அகம் மம இதி. ஜனஸ்ய மோகோயம் அகம் மம இதி. என்ன ஆயிடும்? வம்சஸ்திரிய மிதுனி பாவம். இது ஒரு ஆண் ஒரு பொண்ணை பார்க்குறாரு, ஒரு பொண்ணு ஆணை பார்க்குறா, உடனே 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்து விடுகிறது இல்லையா? சார் எங்கே போயிருந்தீங்க? பொண்ணு பார்க்க போனேன். நீ என்னம்மா விசேஷம்? என்ன ஒரு ஆண் வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்காரு, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. சரி பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. நிச்சயம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னது? கல்யாணம். ஹிருதய கிரந்தி. ஆண் பொண்ணை பார்த்தோடனே ஆணுக்கு பொண்ணை பிடிச்சி போயிடுது, அந்த பொண்ணுக்கு ஆணை பிடிச்சி போயிடுது. ஹிருதயத்தில் ஒரு முடிச்சு. தமிழ்நாட்டில் வந்து பெண்ணுக்கு தாலி கட்டும்போது 3 முடிச்சு போடுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும். 3 முடிச்சு. ஆனால் முதல் முடிச்சு அவர் இதயத்தில் போட்டு விட்டார். கழுத்தில் 3 முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆண் என்ன பண்ணுறாரு? அந்த பெண்ணை இதயத்தில் முடிந்து விட்டார். அந்த பெண் என்ன செய்தால்? அந்த ஆணை தன் இதயத்தில் முடித்து கொண்டாள். ஆச்சா, அங்கேயே முடிச்சு. ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தி அப்படின்னா ரிஷபதேவர் சொல்றாரு, இதயத்தில் முடிச்சு போட்டாச்சு. இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னை வந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, வீட்டில் ஹல்வா, கேசரி, பஜ்ஜி, சொஜ்ஜிலாம் பண்ணி வச்சுருந்தோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க. சரிங்க, நாங்கள் போயிட்டு பேசி சொல்கிறோங்க. அப்புறம் அப்பா கேட்குற, என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு பிடிக்கலையா? அப்போ இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணு இப்படியே பெண்களை தேடுவார். அந்த இளம் வயது வாலிபர் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறார். அந்த இளம் வயது பொண்ணு கல்யாணம் பண்ண கணவரை தேடுகிறார், ஆணை தேடுகிறார். அப்புறம் 2 பேரும் ஓரளவில் பிடிச்சி போயிடுச்சுன்னா சரி ஓகே கல்யாணம் பண்ணிடலாம். சரி எல்லாம் பார்த்தாச்சு, ஆண் பொண்ணை பார்த்தாச்சு, பொண்ணு ஆணை பார்த்தாச்சு. அப்புறம் கல்யாணம். 80களில் 90களில், இப்போ 2000 2K ஆயிடுச்சு. 80 90களில் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் விசாரிப்பாங்க, இந்த பொண்ணு எப்படி, அவங்க வீட்டார் எப்படி, அவங்க குணங்கள்லாம் எப்படி,
அதே மாதிரி பெண் வீட்டார் ஆண் வீட்டாரை விசாரிப்பாங்க. இந்த பையன் எப்படி, அவருக்கு என்னென்ன பழக்கம் இருக்கு, அந்த அவங்க குடும்பத்திலெல்லாம் எப்படி, இப்படி குணத்தை நாடி குணத்தை தேடி அப்புறம் கல்யாணம். இப்பொழுது எது? பணத்தை நாடி பணத்தை தேடி கல்யாணம். 2Kல வந்து பணம் பிரதானம், 80-90களில் குணம் பிரதானம். இன்னைக்கு கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட் தான். அன்னைக்கு யாகம் செய்யும்போது யாகசாலை பெருசாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், கல்யாண மண்டபத்தில் போனீங்க, ஒரு சின்ன இரும்பு அடுப்பு வச்சுருக்காங்க, அதை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக யாகம் செய்யுது. அதில் வேற இந்த விவாகம் அப்படின்னா இது ஒரு சம்ஸ்காரம். விவாகம் என்றால் புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு. ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்குது. பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ். இந்த உடலை நாம் தூய்மை செய்து கொள்வது, பிறப்புலேருந்து இறப்பு வரை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பாதான சம்ஸ்காரம், ஆணு பொண்ணு சேர்றதுக்கு முன்னாடி கர்ப்பாதான சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் பொண்ணு கர்ப்பவதி ஆனோடனே சீமந்த நயனா, வயிற்றில் குழந்தை 7 மாதம் இருக்கும்போது சீமந்தம் பழைகாப்பு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே நாமகரணம், பெயர் சூட்டு விழா, கர்ணவேத சூடா, கர்ண சூடா, மொட்டையடிக்கிறது, காது குத்துறது, வித்யாரம்பம், சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கறது, உபநயனம், யஜ்ஞோபவீதம், பூணூல் போட்ட செரமனி. ஆன்மீக குருட்ட போய் அந்த குழந்தைக்கு பூணூல் போட்டு அவருக்கு வேத மந்திரம் சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் இப்படி அந்த குழந்தை பிராயத்திலேருந்து அந்த குருவுக்கு கீழே இருந்து குருவுடைய வழிகாட்டில் வேத மந்திரம்லாம் படித்து அந்த பிரம்மச்சாரி, குருகுலத்தில் வந்து பிரம்மச்சாரி, தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன. பிரம்மச்சாரிய வாழ்க்கையை பற்றி பிரபுபாதர் சொல்லும்போது, பிரம்மச்சரிய வாழ்க்கை தப வாழ்க்கை, புலன்களை கட்டுப்படுத்தியிருப்பது, மனதை கட்டுப்படுத்தியிருப்பது, ஆன்மீக குருவுக்கு சேவை செய்வது. இப்படி ஒரு 6 வயது முதல் 25 வரை அந்த பையன் குருகுலத்தில் படிக்கிறார். அப்போ மாணவர் வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கை. சரி, குருகுலத்தில் படித்து முடித்தோடனே 25 வயது ஆனோடனே சில பிரம்மச்சாரிகள் குரு கூடயே தங்கியிருந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, இல்லற வாழ்க்கையிலே போகாமல், பெண்களோடய சம்மந்தம் இல்லாமல் அவங்க குருவுக்கு சேவை செய்து குரு கூடயே தங்கி விடுகிறார். அத்தகு பிரம்மச்சாரிகளை நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று அழைப்பார்கள். சில பிரம்மச்சாரிகள் 25 வயது ஆனோடனே அவங்க இல்லற வாழ்க்கைக்கு நுழைவாங்க. எல்லா பிரம்மச்சாரியும் நைஷ்டிக பிரம்மச்சாரி இருக்கிறது இல்லை. ஒரு சில பிரம்மச்சாரிகள் நைஷ்டிக பிரம்மச்சாரி இருக்காங்க, ஒரு சிலர் வந்து இல்லற வாழ்க்கைக்கு போகிறாங்க. அப்போது வேதகால வாழ்க்கை என்னென்னா, குழந்தை பிராயத்திலேருந்தே பயிற்சி. பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாம் குருகுலத்தில் படித்து அந்த குழந்தை ஆகச்சிறந்த பண்டிதனாகும். ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காராத் பவே துவஜா வேதபாட பவே விப்ரா பிரம்மஜான திதி பிராமணா. பிறவியில் எல்லாரும் சூத்திரர்கள் தான். பிறக்கும்போது யாரா பூணூல் போட்டு பிறந்தோமா? இல்லை. யாருமே பிறக்கும்போது யஜ்ஞோபவீதம் பூணூல் போட்டுன்னு பிறக்கல. ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறப்பால் எல்லாரும் சூத்ரன். சம்ஸ்காராத் பவே துவஜா, துவஜானா செகண்ட் பர்த், இரு பிறப்பு, இரண்டாவது பிறப்பு. முதல் பிறப்பு வந்து இந்த உடல் எடுத்துக்கிறது. முதல் பிறப்பு வந்து ஒரு தாய் தந்தை மூலமாக இந்த உடம்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஆன்மீக குருவை அணுகும்போது சம்ஸ்காரா பவே துவஜா, ஆன்மீக குருவை அணுகி அவரிடம் மந்திர தீட்சை பெற்றுக்கொள்ளும்போது, குருவிட்டேருந்து காயத்ரி மந்திர தீட்சை பெற்றுக்கொள்ளும்போது துவஜா, ரெண்டாவது பிறப்பு. சம்ஸ்காரா பவே துவஜா. வேதபாட பவே விப்ரா, அவர் வந்து குரு கூட அவருக்கு சேவை செய்து குருவிட்டிருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்ளும் போது, வேதங்களை கற்றுக்கொள்ளும் போது விப்ரா, பண்டிதன் ஆகிறார். விப்ரா மீன்ஸ் ஸ்காலர், பண்டிட்.
எப்போ நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன், நான் பகவானது சேவகன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை உணர்கின்றாரோ பிரம்மஜானா திதி பிராமணா, அப்பதான் ஒரு பிராமணனாக, அப்பதான் ரைட். அப்போ குருகுலத்துல இருந்து படிச்சு 25 வயசு ஆன உடனே அந்த பிரம்மச்சாரி இல்லற வாழ்க்கையில வர்றார். ஸோ ஃபஸ்ட்டு பிரம்மச்சரிய வாழ்க்கை, அப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, ஃபஸ்ட்டு முதல் மாணவர் வாழ்க்கை, அப்புறம் இல்லற வாழ்க்கை, அப்புறம் இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கை வனரப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம், முற்றிலும் பௌதிக உலகத்திலிருந்து ஓய்வு பெறும், பௌதிக வாழ்க்கையிலேருந்து விடுபடுவது. சரி, இதெல்லாம் வேத காலத்தில் வழக்கமாக இருந்தது. 5-6 வயசு ஆனனே குழந்தைகளை குருகுலத்தில் சேர்த்திடுவாங்க. அந்த ஒரு 20-25 வயது வரைக்கும் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் இல்லை. அந்த குழந்தை குரு தான் எல்லாமே, குரு பத்னி தான் அம்மா. 7 அம்மாவில் ஒன்று குரு பத்னி. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமினி. குரு பத்னி பிராமினி அவங்க தான் அந்த குழந்தைய வந்து தன் குழந்தையாக வளர்ப்பார்கள். குருகுலத்தில் சேர்ந்து அந்த குருகுலத்தில் அந்த குழந்தைய குரு பத்தினி, குருவுடைய மனைவி பிராமினி, அவங்க கேர் பண்ணிக்கிறது. இப்படி இந்த பௌதிக வாழ்க்கையில் இந்த மனித பிறவியை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்வது என்று ஆரம்பத்திலே பாடம். கௌமாரம் ஆகிறதே பிரஜான் தர்மான் பாகவதானிக துர்லபமானுஷ ஜென்மம். பிரகலாத் மகாராஜர் சொல்லுகின்றார். அவர் என்ன கூறுகின்றார்? கௌமாரம் ஆக்கிறதே பிரஜா. கௌமாரம், கௌமாரா, குமாரன், குமரன் அப்படின்னா குழந்தை பருவம். குமரன், கௌமாரம், கௌமாரன். தமிழில் குமார், குமரன் சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்டில் கௌமார், குழந்தை பிராயம், 5 வயசு. கௌமாரம் ஆக்கிறதே பிரஜா. 5 வயதிலிருந்தே ஒரு குழந்தைக்கு பாகவதம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதுல ஒரு படி பிரகலாதர் போய் கருவிலேயே கற்றுக்கொள்கிறார். பாருங்க, பிரகலாதருடைய சிறப்பு என்னன்னா, அவருக்கு 5 வயசு கூட ஆகல, தாயினுடைய கருவில் இருக்கும்போதே பாகவதம் கற்றுக்கொள்கிறார். ஹி வாஸ் பிளஸ்டு சோல். அவரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மா. தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுதே பாகவதத்தை கற்றுக்கொள்கிறார். ஆனா பிரகலாதர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு? 5 வயசுலேருந்தே ஒருத்தர் பாகவதம் சொல்லிக் கொடுக்கும். 5 வயதுலேருந்தே பாகவதம் கற்றுக்கொள்ள வேண்டும். கௌமாரம் ஆக்கிறதே தர்மான் பாகவதாயிக. பாகவத தர்மம் இது வந்து தர்மத்திலெல்லாம் உயர்ந்தது, பரோ தர்மம். அதனால இந்த பாகவத தர்மம் தூய பக்தி தொண்டை வழங்குவதால் ஒரு மனிதன், இந்த மனித உடல் பெற்றவர்கள், மானிடர்கள் 5 வயதிலிருந்தே குழந்தைகளை கற்றுக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமா கலியுகத்தில் 5 வயதுக்கு முன்னாடி குழந்தைகள் செல்போன் ஆப்ரேட் பண்ணுறதா கற்றுக்கிறாங்க. 5 வயதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேன், மொபைல் ஃபோன் இருந்தால் தான் தூங்குவேன், இப்படிலாம் ஆகிப்போச்சு காலம். கலிகாலத்தில் குருகுல கல்வி திட்டம் போய் ஆங்கில வழி கல்வி, மெக்காலேயோடைய கல்வி திட்டம். இந்த ஆங்கில வழி கல்வி வந்து, இந்த ஆங்கில வழி கல்விக்கும், அதாவது இப்போ நம்ம குழந்தைகள் படிக்கிற சிபிஎஸ்சி ஆகட்டும், அல்லது வந்து ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, வார்ட் போர்டு, எந்த போர்டாக இருந்தாலும், இந்த போர்டு அந்த போர்டு, எந்த போர்டாக இருந்தாலும் இது மெட்டீரியல் எஜுகேஷன். இந்த பௌதிக கல்வியானது சூதரர்களை உருவாக்குகிறது. வேத கல்வி பிராமணரை உருவாக்கு. வேத கல்வியோட நோக்கம் பிராமணனாவது, பௌதிக கல்வி நோக்கம் சூதரனாவது. படித்து முடிச்சு என்னையா பண்ணுறீங்க? நான் லண்டனில் போய் வேலை பார்க்குறேங்க, நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேங்க, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேங்க, நான் வந்து ஜெர்மனியில் இருக்கிறேங்க. என்ன பண்ணுறீங்க அங்கே? நான் வந்து சூதரனாக இருக்கிறேங்க. அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நான் சூதரனாக இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓ, நான் சச் அண்ட் சச் கம்பெனியில் நான் அந்த யூஓவாக இருக்கேன், சிஓவாக இருக்கேன், நான் வந்து சேல்ஸாக தான் இருக்கேன், இதாக இருக்கேன். அதில் பெருமை வேறு. கலியுகத்தில் வந்து பெருமை, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, நிறைய சம்பாதிக்கிறது, இதெல்லாம் பெருமையாக நினைக்கின்றோம். ஆனால் இந்த பௌதிக கல்வி எதை உருவாக்கியிருக்கு? சூத்திரர்களை உருவாக்கியிருக்கு. எல்லாரும் கலோ சூத்திர சம்பவா. கலியுகத்தில் சூத்திரர்கள் அதிகமாக இருக்காங்க.
அதனால் என்னாச்சு, குருகுல கல்வி போனப்பவே பிராமணத்துவம் போயிடுச்சு. எப்போ குருகுல கல்வி குருகுல பாடத்திட்டம் போயிடுச்சோ, எப்போ வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ, எப்போ மெக்காலேயோடைய கல்வி திட்டத்தை புகுத்துனாங்களோ, அப்போ வந்து போச்சு. என்ன போயிடுச்சு? வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், வேத கல்வி, பிராமணத்துவம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன இருக்கு? சூத்திரர்கள். அது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க. கலியுகத்தினால கலியுகத்தோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, வேத கல்வி போய் ஆங்கில வழி கல்வி வந்தது. அந்த கல்வியில் கூட இப்போ தமிழக அரசாங்கம் ரொம்ப சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? நாத்திக கொள்கைகளை திணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்குள்ள பெரும்பாலும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க, படித்து வெளியில் வரவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னா குறைவாகத்தான் இருக்கு. பெரும்பாலான மாணவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் பண்றது. நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் மறைக்கப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன, கற்பிக்கப்படுவதில்லை. சரி, இதோட விட்டாங்களா? இந்த தமிழ் பாடநூலில் இருக்கிற பாரதியார், திருவள்ளுவரெல்லாம் நாத்திகராக மாற்றிட்டாங்க. நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற திருவள்ளுவரை பார்த்தீங்கன்னா, அவர் நெத்தியில் எந்த ஒரு அடையாளம் இருக்காது. நல்ல கட்டுமஸ்தான உடல், கையில் ஒரு அந்த எழுத்தாணி வச்சிருப்பார். அதை பார்த்தாலே ஒன்று குத்திடுவேங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த திருவள்ளுவரை பார்த்தா, அந்த திருவள்ளுவரை பார்த்தா பக்தி வராது, நாத்திகம் தான் வரும். அப்புறம் அந்த விளக்கத்தையும் மாற்றி விட்டார்கள். இந்த மாதிரி நிறைய பாடத்தில் விளக்கத்தை மாற்றி நாத்திக சித்தாந்தம், நாத்திக கொள்கைகளை பூத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பாரதியாரி நாத்திகராக மாற்றிட்டாங்க. அவருடைய முகத்திலும் எந்த ஒரு அடையாளம் இருக்காது. இப்படி எங்கெல்லாம் நம்முடைய இதிகாச புராணங்கள் அடையாளம் இருக்கின்றதோ, இந்த அடையாளத்தை அழிக்க வேண்டும். இதுக்கு அவங்க புதுசாக ஒரு பேர் வேறு வச்சுக்குவாங்க, திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல். இது வந்து கலியுகத்துடைய துரதிர்ஷ்டம். கலியோடைய ஏஜென்ட், கலி புருஷனுடைய ஏஜென்ட்டுகள் வந்து இன்னைக்கு நிறைய இருக்காங்க. சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், பேரளவான ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இங்கே எல்லாம் இருக்காங்க. அதனால் சரி, அது வேறு டாபிக். அப்போ உண்மை என்னென்னா, இங்கே வந்து நம்முடைய கல்வி திட்டம் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நம்முடைய பாடத்திட்டம் வேதங்களை மையமாக கொண்டிருந்தது, இதிகாச புராணங்களை மையமாக கொண்டிருந்தது. வாழ்வியல் முறை, நம் வாழ்வின் கலாச்சாரம், கல்ச்சர், நம்முடைய வாழ்க்கை கலாச்சாரம், நம்முடைய வேத நாகரிகம், வேத பண்பாடு, இதெல்லாம் முற்றிலும் அறவே மாற்றப்பட்டு வருகிறது. மாற்றப்பட்டாச்சு. இன்னைக்கு இது போராடிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரும் போராட்டம். இன்னைக்குள்ள குழந்தைகளை வந்து கிருஷ்ண பக்தியில் கொண்டு வர்றதுக்கு பெற்றோர்கள் போராடுகிறார்கள். இங்கே வந்து கிட்டத்தட்ட 36-40 பேர் இருக்கோம். நான் மட்டும்தான் பிரம்மச்சரியாக கோயிலில் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் குடும்பஸ்தர்களாக இருக்கீங்க. இங்கே எவ்வளோ பேர் போராடுறீங்க உங்கள் குழந்தைகளை கிருஷ்ண பக்தியில் கொண்டு வர்றதுக்கு? கை தூக்கலாம். நீங்கள் கை தூக்கலாம், சாட் பாக்ஸில் போடலாம். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. குழந்தைகளை வந்து காலையில் எழுந்திக்க வைக்கிறதுக்கு, ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு, பக்தி பண்ண வைக்கிறதுக்கு, பக்தர் சங்கத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பெரும் போராட்டம். பக்தர்கள் குடும்பமே போராடி கொண்டிருக்கிறது. அப்புறம் பக்தர் அல்லாதவங்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கிற குடும்பஸ்தர்களே தங்கள் பிள்ளைகளை கிருஷ்ண உணர்வில் கொண்டு வருவதற்கு பெரும் போராட்டம் நடத்துது. பார்த்தீங்களா? பெரும் போராட்டம். அதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்க வந்து இஸ்கானுக்கு வரும்போது, கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வரும்போது, இந்த குழந்தை வந்து ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு திலக் போட்டுரும். திலக்கம் போட்டிருக்கா, திருமண் வந்து திலகம் நெற்றியில் இட்டிருக்காரா இல்லையான்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் பக்தர் சங்கத்தில் வந்தோன்னு உற்சாகம் வந்துடும் அந்த குழந்தைக்கு. அப்போ ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அப்போ என்ன பெருசாக திலக் போடுவாங்க. பெரிய திலக்கு, நெற்றியிலேருந்து நெத்தி போட்டுலேருந்து தலை வரைக்கும் பெரிய திலக்கு, துளசியெல்லாம் பெருசாக போட்டு நல்லா கர்த்தால் வாச்சு, மிருதங்க வாச்சு, கீர்த்தனெலாம் பண்ணி டான்ஸ் ஆடி, அடாடா இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஆர்வமா அப்படின்னு மெய் சிலுக்க வச்சிரும். அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த பெற்றோர்கள், அந்த குழந்தையோடைய பெற்றோரும் பார்த்து பெருசாக திலகெல்லாம் போட்டு பயங்கரமாக கிருஷ்ண பக்தி செய்வாங்க. அந்த குழந்தை அப்படியே ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போகும். அந்த பெரிய திலகம் பாதி ஆகிடும். அந்த பையனுக்கு வந்து
பெரிய திலகம் வந்து பாதி ஆயிடும் நெத்தியில் போட்டிருக்கு. 9, 10 போகும்போது திலகமே காணாம போயிடும். 9th 10th போகும்போது நெற்றியில் திலகம் இருக்காது. சரி, காலேஜ் சேர்ந்த உடனே ஆளே காணோம். காலேஜ் சேர்ந்த உடனே ஆளையே காணோம். அப்புறம் என்ன சொல்றது? அப்புறம் வந்து இந்த மாயா இருக்கு இல்லையா, மாயா சக்தி இஸ் வெரி பவர்ஃபுல். தெய்வி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த மாயா சக்தி என்ன பண்ணும்? கவரும். ஓ, நான் வந்து காலேஜ் போகிறேன், இங்கே யாருமே பக்தர்கள் கிடையாது, ஸோ எனக்கு உள்ளுக்குள்ளே பௌதிகமான ஆசைகள்லாம் இருக்குது, வீட்டில் போனால் பக்தி பண்ண சொல்லுவாங்க, அதனால நான் காலேஜுக்கு திலக்கெல்லாம் போட்டு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு திலக்க போட்டு போக மாட்டேன், அங்கே பசங்களாம் கேலி பண்ணுவாங்க, அப்படிலாம் மாயா வந்து டிக்டேட் பண்ணும். தென் ஸ்லோலி அந்த பையன் என்ன ஆகிடுவான்? பக்தர் அல்லாத சங்கத்தில் போய் பக்தியை விட்டுருவான். ஆனால் கிருஷ்ணர் அவனை விட மாட்டார். என்ன ஆகும்? இடைக்காலத்தில் ஒரு தடை, இடைக்கால தடை. இந்த இடைக்கால தடை எதனால? மாயினுடைய கவர்ச்சினால. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பௌதிக வாழ்க்கையில் மீண்டும் துன்பப்படும் போது திரும்பி கிருஷ்ணாட்ட ஓடிவிடும். ஐயோ கிருஷ்ணா, எவ்வளோ நாள் உங்களை மறந்துட்டனே, பக்தர் சங்கத்தை விட்டுட்டனே, இப்போ தான் வாழ்க்கைனா என்னன்னு புரியுது அப்படின்னு கொஞ்சம் அட்டி வாங்கி பௌதிகத்தில் கீழே விழுந்து மேலே விழுந்து அட்டிப்பட்டதுக்கப்புறம் திரும்பி கிருஷ்ணாட்ட ஓடி வந்து இந்த மாதிரி நடக்கும். பட் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, பெரும்பாலும் நடக்குது. அதனால இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தி அல்லது வேத கலாச்சாரம் வேத நாகரிகத்தை கைவிட்டதுனால இன்னைக்கு பெரும் போராட்டமாக இருக்கு. நம்ம குழந்தைகளை ஆன்மீகத்தில் தக்க வச்சுக்கிறது, இன்னைக்கு பெற்றோர்களே ஆன்மீகத்தில் இருப்பதுக்கு தக்க வைத்துக்கொள்ள பெரும் போராட்டமாக இருக்கு. அவங்கள பிடிக்கிறது பெரும் கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்க வந்தால் குழந்தைகளை கொண்டு வரது பெரும் கஷ்டம். நான் ஒருத்தர் கேட்டேன், ஒரு மாதாஜிட்ட, மாதாஜி உங்கள் குழந்தை ஏன் கூட்டிகிட்டு வரல? என்ன குழந்தையது? எல்கேஜி படிக்கிற குழந்தை டியூஷன் போயிருக்குன்னு. நாங்கள்லாம் வந்து 80ல் பிறந்த குழந்தைங்க, இப்போவும் நான் குழந்தையாக தான் இருக்கேன். நாங்கள் வந்து டியூஷன் போகிறதுனா ஒரு +2 அந்த மாதிரி டைமில் ஒரு முக்கியமாக எந்த பாடத்தில் சந்தேகம் இருக்கோ, எது புரியலையோ, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால டியூஷன் தேவைப்பட்டது. ஏன்னா நம்ம கிளாஸுக்கு எப்போ தான் சார் வருவார். நான் வந்து 10th படிக்கும்போது ஒரு மேக்ஸ் மாஸ்டர், ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தார். அவர் கணக்கு பாடத்துக்கு ஸ்கூலுக்கே வரமாட்டார். ஸ்கூலுக்கு வருவார், கிளாஸ் ரூமுக்கு வரமாட்டார். அவர் வந்து கிளாஸ் ரூமுக்கு வரமாட்டார். எப்பயாவது ஒரு தடவை வருவார், மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வருவார். வந்து போர்டு ஃபுல்லாக கணக்கு எழுதி போட்டுருவார். போர்டு ஃபுல்லாக கணக்கு பாடம் எழுதி போட்டுருவார். யாராவது எந்திரித்து சந்தேகம் மட்டும் கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பையன் எந்திரிச்சு சந்தேகம் கேட்டான், சார் இது எனக்கு புரியல சார் அப்படின்னா, அவர் சொன்னார், நான் அடுத்த வருஷம் இதே கிளாஸ்க்கு வருவேன், நீ இங்கே நான் சொல்லி கொடுக்குறேன்னு. அப்போ என்ன அர்த்தம்? நீ ஃபெயில் ஆயிரு, நீ எல்லாம் பாஸ் ஆகி என்ன பண்ண போகிறேன், நீ ஃபெயில் ஆயிரு, நான் அடுத்த வருஷம் வந்து சொல்லித்தரேன், நான் வந்து அடுத்த வருஷம் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் நிலைமை. ஸோ அப்படி இருந்தது. அதனால டியூஷன் தேவைப்பட்டது முக்கியமான பாடத்துக்கு. இன்னைக்கு கேட்டால் எல்கேஜி குழந்தை டியூஷன் போகுது, நேற்று பிறந்த குழந்தைய பால்வாடியில் கொண்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் பால்வாடி, அதுக்கப்புறம் ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அந்த கேஜி இந்த கேஜி, அதுக்கு கேஜியாக பணம் 10,000 20,000 30,000. அதுக்கப்புறம் என்னப்பா இது, இந்த குழந்தைய இவங்க கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான்னு பார்த்தா சின்ன குழந்தையில டியூஷன் விட்டுறேன், அவன் வளர்ந்தா அவனும் வரமாட்டான். ஸோ இப்படி இன்றைக்கி கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வது பெரும் சவாலாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே பெரும் சவால். காரணம், இன்றைக்கி மக்களுக்கு வந்து இதோடைய முக்கியத்துவம் தெரியல. கிருஷ்ண உணர்வுடைய முக்கியத்துவம், வேத கலாச்சாரம் வேத நாகரிகம் எல்லாம் தெரியாமல் பௌதீக வாழ்க்கையே உயர்ந்தது, அதுதான் சிறந்தது. அதில் பெற்றோர்கள் வேறு ஒரு தத்துவம் வச்சுருப்பாங்க பார்த்துக்குங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் அனுபவிக்கலை, எங்கள் பிள்ளைகளாவது அனுபவிக்கட்டும், நான் தான் காலேஜ் போகல, என் பையனாவது காலேஜ் போட்டோம், நான் தான் விவசாயம் பண்ணுறேன், என் பையனாவது வெளிநாடு போட்டோம். இப்படி சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள நம்முடைய இயற்கைக்கு எதிராக மாற்றி விட்டார். நான் தான் அதை பண்ணலை, நான் தான் இதை பண்ணலை, என் பையனாவது அதை பண்ணட்டும், என் பையனாவது இதை பண்ணட்டும், இப்படி கொஞ்சம் பேர். ஸோ இப்படி
கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை இதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் பயிற்சி இல்லாதனால, பிரம்மச்சரிய வாழ்க்கை பயிற்சி இல்லாதனால அவனுடைய குடும்பஸ்த வாழ்க்கையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இல்லற வாழ்க்கை புலன்பத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாணவன் குருக்குள்ளே படித்தார். 6 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் குருக்குள்ளே படித்தார். அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தோன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்? நான் வந்து வேதத்தில் படிச்சிருக்கேன், ஒரு கணவன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி இடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எவ்வாறு பராமரிக்க வேண்டும், எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், என்னுடைய தர்மம் என்ன, பெற்றோருடைய தர்மம் என்ன, பிள்ளைகளுடைய தர்மம் என்ன, கணவனுடைய தர்மம் என்ன, மனைவியோடைய தர்மம் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்து. அதனால அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு. அவர் வேத கலாச்சாரப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவளும் எப்படி அவளை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இதெல்லாம் எவ்வளோ உயர்ந்த தர்மம் அப்படின்னு எல்லாம் அவர் அறிந்து கொள்வார். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பயிற்சி. அதில் பாருங்க, இந்த பெண்களுக்கு வந்து குருகுல கல்வி, யாகம் செய்வது, இறந்து போனவருக்கு ஸ்ராதா கொடுப்பது, யாகம் செய்வது, குருகுல கல்வி இதெல்லாம் பெண்களுக்கு கிடையாது, சந்நியாசம் எல்லாம். அதனால பெண்ணை அடிமையாக வைத்திருப்பது என்று நினைப்பது முட்டாள்தனம். ஏதாவது பேசிட்டோன்னா என்ன பண்ணிடுவாங்க, நடுவில் கட் பண்ணி எடுத்துருவாங்க. பாருங்க இந்த சாமி என்ன சொல்லியிருக்காரு, பெண்களை அடிமையாக வைத்திருக்கிறார் சொல்கிறார், அப்படிலாம் நாளைக்கு சர்ச்சை பண்ணுவாங்க. முழு வீடியோ கேட்க மாட்டாங்க. நீ கலியுகத்தில் அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த உபன்யாசம் இந்த வகுப்பு வந்து ஒரு மணி நேரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 மணி நேரம் உபன்யாசத்தில் அந்த தேவையானது வந்து துண்டு மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் ஒரு இடத்துல சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, பெண்கள் எப்பவும் ஆண்களுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பாருங்க இந்த சாமியார் என்ன சொல்கிறார், இந்த சாது என்ன சொல்கிறார், பெண்களை அடிமையாக வைத்திருக்கிறார், நல்லா அது பெருசா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இதெல்லாம் நடக்கும் கலியுகத்தில். ஆனால் முழு வீடியோ கேட்குன்னா கேட்க மாட்டேன், அதுக்கு நேரம் இல்லை. அதை வந்து ஏன்னா அது முழு வீடியோ கேட்டால் அவங்க பக்தியை பயிற்சி பண்ணுற மாதிரி ஆயிரும், சர்ச்சை பண்ண முடியாது. இதுதான் கலியுகம். அப்போது பெண்களை பற்றி சொல்லும்போது பிரபுபாதத்தை கேட்டாங்க. பிரபுபாட்டை வந்து கேட்டாங்க, பிரபுபாதா பெண்கள் சுதந்திரத்தை பற்றி தாங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பிரபுபா சொன்னார், நாங்கள் ஆண் பெண் வேறுபாடே பார்க்கறதில்ல, நாங்கள் ஆத்மாவை பார்க்கின்றோம். ஆண்கிறது பெண்கிறது உடல், ஆண் உடல் பெண் உடல், ஆனால் நாங்கள் ஆத்மாவை பார்க்கின்றோம் சொன்னார். அப்போது பெண்களுக்கான சுபாவம் என்று உண்டு, ஆணின் சுபாவம் பெண்ணின் சுபாவம். உத்தியோகம் புருஷ லட்சணம். ஆண் என்பவன் வெளியில் சென்று வேலை செய்து பொருளீட்டி வர வேண்டும். பெண்ணானவள் இல்லத்தின் அரசி, அந்த இல்லத்தில் அவங்க தான் ராணி, இல்லத்து அரசி. கணவன் ஈட்டு வரும் பொருட்களை எவ்வாறு நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எவ்வாறு அதை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும், எவ்வாறு குடும்பத்தை நன்முறையில் கொண்டு போக வேண்டும். அப்போது ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி, ஒரு வீட்டினுடைய வளர்ச்சி, ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி வந்து ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்கு. நல்ல சந்ததிகள் உற்பத்தியாவது, குடும்பம் நன்றாக வளர்வது, குடும்பம் ஆரோக்கியமாக இருப்பது, அதெல்லாம் ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்கு, பெண்ணினுடைய கையில் இருக்கு. நீங்கள் விலங்குகளை கூட பாருங்கள். உதாரணத்துக்கு பசுமாடு எடுத்துக்க, நீங்கள் கோஷாலை இருக்கு. இந்த பசுமாட்டில் வந்து பசு வந்து என்ன பண்ணும், பால் கொடுக்கும், குட்டியை நல்லா பார்த்துக்கும். காளை என்ன பண்ணுது, காளை மாடு வந்து நிலத்தை உழுது பயிராக்கும், செக்கு போட்டால் அது சுற்றி சுற்றி வரும். அப்போ காளைக்கு ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, காளைக்கு ஒரு நேச்சர் இருக்குது. காளை வந்து முரட்டுத்தனமாக இருக்கும். காளை என்ன பண்ணும், அதை வண்டி கட்டி அதை வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க, அது வண்டி எட்டி மாட்டு வண்டி ஓட்டுறதுக்காக காளை பயன்படுத்துவாங்க. வயலில் வந்து ஏரை மாட்டி விட்டு உழுது நிலம் உழுவதற்காக அதை பயன்படுத்துவாங்க. செக்கு போட்டு விட்டு அந்த எண்ணெயை அரைப்பதற்காக பயன்படுத்துவாங்க. இது மாதிரிலாம் காளைக்கு வேலை கொடுப்பாங்க. பசு என்ன பண்ணும், அது நல்ல பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு பால் கொடுத்து கண்ணுக்குட்டியை நல்லா ஆரோக்கியமாக வச்சு. இதுதான் நேச்சர், இது இயற்கையினுடைய சட்டம், இயற்கையுடைய விதி. இதை மாற்ற முடியுமா? பசு வந்து நானும் மாட்டு வண்டி இழுத்துட்டு போகிறேன்னு நடக்க முடியுமா? இல்லை நானும் வந்து செக்கு இழுப்பேன்னு சொல்ல முடியுமா? அந்தந்த நேச்சர் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஆணினுடைய சுபாவம்
வெளியில் சென்று சம்பாதிப்பது, பொருள் ஈட்டி வருவது. அந்த ஈட்டி வரும் பொருட்களை வந்து நன்றாக பயன்படுத்தி கொண்டு குடும்பத்தை நன்றாக பராமரிப்பது பெண்ணினுடைய தர்மம். அதனால இங்கே பிரபா என்ன சொன்னார், ஒரு பெண்ணானவள் குழந்தையாக இருக்கும்போது தந்தையின் அரவணைப்பு இருக்க வேண்டும், கல்யாணமானவனே கணவனின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும், வயதானதுக்கு அப்புறம் மகனுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். அப்போ அது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அது அடிமைத்தனம் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த கிளாஸ் வந்து லேப்டாப்பில் கொடுத்துட்ருக்கேன். லேப்டாப்பை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்? அது விலை உயர்ந்த பொருள். அப்போ விலை உயர்ந்த பொருளுக்கு பாதுகாப்பு அவசியம். நான் லேப்டாப் எங்கேயாவது தூக்கி போட்டலாமா? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு தூக்கி போடுங்க, அப்படி தூக்கி போட முடியாது. நான் வந்து என்னுடைய பிளேட்டை எங்கேயாவது வச்சுருக்கலாம், என்னோட ட்ரெஸ்ஸை எங்கேயாவது போட்டு வைக்கலாம், மற்ற பொருட்கள் நான் வந்து சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணலாம். என்னுடைய மற்ற பொருட்களை வந்து நான் சர்வசாதாரணமாக பயன்படுத்தலாம். ஆனால் என்னுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துகிறேன். ஏன்? அது ரொம்ப முக்கியமான பொருள் இல்லையா? அதே மாதிரி சமுதாயத்தில் இப்போது பிரதம மந்திரி இருக்கார், அவருக்கு எக்கச்சக்க பாதுகாப்பு. அவர் கேட்டார் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு, ஆனால் பாதுகாப்பு உண்டு. ஏன்னா அவர் சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான நபர். பிரதம மந்திரி, முதலமைச்சர், இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு முன்னாடி ஒரு 5 காரு, பின்னாடி ஒரு 5 காரு, அப்புறம் வந்து பாடி கார்டு, பாதுகாவலர்கள், செக்ரட்டரிகள், அமைச்சர்கள். எதுக்கு இவ்வளோ பேர்? அவரு நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தானே. ஆனால் அவருடைய பொறுப்பு அதிகம், அவருக்கு பொறுப்பு அதிகம். அவர் முதன்மையான அமைச்சர், பிரதான மந்திரி. அப்போது சமுதாயத்தில் எதுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கோ அதுக்கு பாதுகாப்பு அவசியம். சமுதாயத்தில் எந்த பொருள் இல்லை எந்த பதவி எது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கோ அதுக்கு பாதுகாப்பு அவசியம். அதே மாதிரி தான் சமுதாயத்தில் பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க, வழிபடத்தக்கவங்க, போற்றி புகழ வேண்டியவங்க, பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. அதுதான் பாருங்கள், நம்முடைய சம்பிரதாயத்தில், நம்முடைய வேத கலாச்சாரத்தில் எவ்வளவு பெண்களுக்காக முன்னுரிமை. நம் வழிபடும் தெய்வங்களும் பெண்கள் தான். லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி, பார்வதி, நதிகள் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, இப்படி எவ்வளோ சிறப்புகள் இருக்கு. கிருஷ்ணனுடைய அம்மாவும் ஒரு பெண் தான், யசோதாம்மா, தேவகி, திரௌபதி, குந்தி தேவி, எவ்வளோ ஆகச்சிறந்த பக்தர்கள். அதனால இந்த பெண்களை அடிமையாக வச்சுருக்கோங்கிறது, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைங்கிறதுல முட்டாள்தனம். அது நவீன காலத்தில் அப்படி சொல்லியே பெண்களை துஷ்பிரயோகம் செய்கிறதா தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், ஏதாவது ஒரு விளம்பரத்தில், தொலைக்காட்சிகளில், விளம்பரத்தில், சினிமாவில் பெண்களை கேலி சித்திரமாக இல்லாமல் இருக்கா இல்லையா? அரைகுறை ஆடை போடுவது, அவர்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்வது நடக்குதா இல்லையா? அதை விட்டுருவோம். இன்னைக்கு நான் வந்து முன்னே சொன்ன 80ல் பிறந்த குழந்தை. அன்னைக்கு செய்தி வாசித்த பெண்ணினுடைய ஆடை எப்படி இருந்தது, இன்னைக்கு செய்தி வாசிக்கிற பெண்ணினுடைய ஆடை எப்படி? உடனே ஆடையை பார்க்கிறார்கள், எங்கள் சுதந்திரத்தில் தலையிடுகிறார்கள் அப்படின்னு வந்துடுவாங்க. 80களில் செய்தி வாசித்தாங்க, அவங்க பேர் கூட நிர்மலா சீதாராமன் நினைக்கிறது பேர். அவங்க தூர்தர்ஷனில் ஒரு மாதாஜி நியூஸ் வாசிப்பாங்க, பாத்திமா எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஆடைகளே எடுத்து பாருங்கள், அவங்க செய்தி வாசித்தெல்லாம் ரெக்கார்டு இருக்குள்ளே எடுத்து பாருங்கள். இன்னைக்கு தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிறவங்களே பாருங்கள். அப்போது இன்னைக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள். காலங்கள் மாறும்போது கலியினுடைய தாக்கமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. பெண் விடுதலை, பெண் சுதந்திரங்கள பேரில் சோபனா ரவி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அம்மா நியூஸ் வாட்சதையும் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து நியூஸ் வாசிக்கிறவங்களையும் பாருங்கள், தலைமுடி ஒரு சைடு தொங்க விட்டுட்டு பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் போட்டு, இல்லாட்டி ஏதோ அதெல்லாம் அது டீட்டெயிலாக போக வேண்டாம், அது எதுக்கு? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்படி சமுதாயத்தில் சுதந்திரங்கிற பேரில் நாம் நம்மை தவறான பாதையில் இட்டு செல்கிறோம். சுதந்திரம் சரி, எனிவே. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, பயிற்சி இல்லாதான் முக்கியமான காரணம். இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும்னா, பயிற்சி இல்லை. பையனுக்கு எப்படி இல்லற வாழ்க்கையை நடத்தணும்னு பயிற்சி இல்லை. அப்போ பெண்ணுக்கு யார் பயிற்சி கொடுப்பா? அம்மா தான் பயிற்சி கொடுப்பா. அம்மா சொல்லுவா, நீ கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும், வீட்டில் பயிற்சி கொடு. இன்றைக்கி அம்மாவுக்கே பயிற்சி இல்லை, அப்புறங்க பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்குறது.
அஹ், அதே மாதிரி அவங்க புகுந்த வீட்டில் போனால் பிரபுபார் சொல்லுவார், தன் மகளை எவ்வாறு நடத்துவது என்று காண்பித்து மருமகளை நடத்த வேண்டும். ஒரு மாமியார் என்ன பண்ணுவா, தன் மகளை நடத்தும் விதமாக மருமகளிடம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் பயிற்சி இருந்தது. இன்னைக்கு அந்த பயிற்சி இல்லை, சரியான புரிதல் இல்லை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, அகங்காரம் தான் தலைக்கு மேல் இருக்கிறது. நான் அவ்வளோ படித்திருக்கின்றேன், நான் இவ்வளோ படித்திருக்கின்றேன், நான் அவ்வளவு சம்பாதிக்கின்றேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் யார் தெரியுமா, என் கம்பெனியில் வந்து கேட்டு பாருங்க, எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்க, என் கூட இருக்கிறவன்ட்ட கேட்டு பாருங்க. பொய்யாங்காரம் தான் அதிகமாக இருக்கு. அப்போது கணவன் மனைவிக்குள்ள பொய்யாங்காரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனை. ஓ, அப்போ என்ன உனக்கு பிடிக்கல, அப்போ நீ வந்து டைவர்ஸ் பண்ணிவிடும், உன் விவாகரத்து பண்ணிடுற, நீ வேண்டானே, நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்க. குழந்தைகள் கதி அதோ கதி, அந்த குழந்தைகள் நாளைக்கு அப்படிதான். இப்படி கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் இந்த மாதிரி நிலையில தான் இருக்கு. அதனால தான் கிருஷ்ண உணர்வு அத்தியாவசியம், அவசரம். பாகவத கல்வி அத்தியாவசியம், அவசரம். நான் சில நேரம் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், பால் வண்டி அவசரம்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் வேற என்ன அவசரம் போட்டு, தேர்தல் வண்டி அவசரம். ஆனா தேர்தலுக்கு அவசரப்படுறீங்க, பால் வண்டிக்கு அவசரப்படுறீங்க, ஆனா பாகவதத்துக்கு யாரும் அவசரப்படுறதே இல்லை. அத்தியாவசியம், அவசரம், அவசியம். இதுதான் ரொம்ப முக்கியமான கல்வி. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, கர்தம முனிவர் துறவரம் மேற்கொள்ள போகிறார். அவர் வனரப்பிரஸ்தத்திலிருந்து சன்னியாசம் போறார். அதாவது இப்போ நம்ம பேசின மாதிரி முதல்ல பிரம்மச்சரிய வாழ்க்கை, அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை, இல்லறத்திலிருந்து ஓய்வு வரும் வாழ்க்கை. அப்போ ஒரு பையனுக்கு 25 வயதுல கல்யாணம் நடந்துச்சுன்னா 45 வயது வரும்போது அவருடைய பையனுக்கு 20 வயசு ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சத்சங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் பிரபுஜியோட பேர் யாரா இருக்கா, லக்ஷ்மண் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் இருக்கு. லக்ஷ்மண் பிரபுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லக்ஷ்மண் பிரபுக்கு வந்து 25 வயதில் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு 45 வயது வரும்போது அவர் பையனுக்கு 20 வயசு. அப்போ என்ன பண்ணுவார் அவர், தன்னுடைய குடும்ப பொறுப்பை அப்படியே பையன்கிட்ட கொடுத்துட்டு கணவனும் மனைவியும் சமேதராக புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை, பிருந்தாவனம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், காசி, கயா, அயோத்தியா, துவாரகா. நம்ம பூமியில் புண்ணிய ஸ்தலங்களுக்கா பஞ்சம்? கங்கை ஓடும் ஸ்தலங்கள் யமுனா, கோதாவரி, காவேரி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், ஜெகநாதபுரி, வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் இமய முதல் குமரி வரை பாரத பூமியே புண்ணிய பூமி தான். எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஸ்தலங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, தரிசிக்க வேண்டியிருப்பது. அந்த புனித ஸ்தலங்களில் போய் பகவானுடைய பெருமைகளை கேட்க வேண்டும், பாட வேண்டும், அங்கே இருக்கும் சாதுக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்படி அந்த கணவரானவர் 45 வயது வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு 45 இல்லறத்திலிருந்து ஓய்வு, அதுதான் வனரப்பிரஸ்தம். கணவன் மனைவியை சேர்ந்து என்ன பண்ணணும், மனைவி கூட கூப்பிட்டுக்கணும், மனைவி கூட சேர்த்துட்டு யாத்திரை போ. ஆனால் உடல் சார்ந்த உறவு எதுவும் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் புண்ணிய ஸ்தலத்துக்கு யாத்திரை போகிறாங்களே தவிர உடல் உறவு கிடையாது. அதுக்கப்புறம் 50 வயதான உடனே அந்த மனைவியும் விட்டு கணவர் பிரிந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மீதி உள்ள நாட்களை பகவான் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்ளும். எவ்வளவுக்குள்ள ஒருத்தர் குடும்பத்திலிருந்து விலகி இருக்காரோ, எவ்வளவுக்குள்ள ஒருத்தர் வந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்காரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் வந்து இறை உணர்வுல, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையும். இதுதான் வேதிக் சிஸ்டம், வேத கலாச்சாரம் இதுதான். ஆனால் துரதிருஷ்டவசமா இன்னைக்கு ஆண்கள் கல்யாணம் பண்ணுறதே 35 வயசுல, 34, 35, 40. அப்புறம் எங்கே ரிட்டையர்டு? சரி, பெண்கள் தான் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க 28, 30, 26. அதில் பாருங்க, இன்னைக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், நான் வந்து இந்த சத்சங்கத்துக்கு வர நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நல்லா இருக்கீங்களா, நல்லா கிருஷ்ண பக்தி பண்ணுறீங்களா, பண்ணிக்கிட்டு உங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அதில் பாருங்கள், ஜோசியர் சொன்னார் என் பொண்ணுக்கு 26 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணும். இந்த ஒரே வாய்ப்பாட்டை வந்து எல்லா குடும்பத்திலையும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் யாரையெல்லாம் பார்த்து நடைமுறையில் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நடைமுறையில் நான் எங்கெல்லாம் போறனோ, யாரையெல்லாம் பார்த்து கேட்கறனோ, உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களான்னு கேட்டால் உடனே சொல்ற வார்த்தை இதுதான். அது வந்து ஜோசியர் சொன்னாருங்க, 25 26 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார். 28 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார். இது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் அந்த பொண்ணு என்ன சொல்றா, எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசாத, என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க, ஏன்னா நான் இன்னும் சம்பாதிக்கணும், நான் அதை வாங்கணும், நான் இதை வாங்கணும். இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இதுதான் இன்றைய நிலைமை. அப்போ 28 30 வயசுல பொண்ணு கல்யாணம் ஆகுது. அப்ப அந்த பையனுக்கு வந்து 35 40 வயசுன்னு வச்சுக்கோமே. அப்புறம் எங்க ரிட்டையர்மெண்ட்டு? 45ல் அவங்க இல்லற வாழ்க்கையில வெளியே வரணும். 45ல் தான் அவங்க இல்லற வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கணவருக்கு 50 வயசு ஆகும்போது பையனுக்கு 5 வயசு 6 வயசு. வாழ்நாள் பொழுது குடும்ப வாழ்க்கையிலேயே வந்து போயிரு லைஃப். இதுதான் இன்று கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தாமதமாக திருமணம் செய்வது, தாமதமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வது. அதுல பாருங்க அடுத்த பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நிறைய குடும்பஸ்தர் குழந்தையே பிறப்பதில்லை. அது அடுத்த பிரச்சனை. அது அடுத்தது. நான் 80 90ல் பார்த்துருக்கேன் ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை என்னுடைய நாலேஜுக்கு. கருத்தறுப்பு மையம் அப்படின்னு ஒன்று 80 90களில் நான் கேள்விப்பட்டதில்லை. இங்கே யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கை தூக்கலாம், இல்லை நீங்கள் சாட் பாக்ஸில் போகும். இன்னைக்கு 2025 26ல் தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் 4-5 கருத்தறுப்பு மையங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம், உங்களுக்கு அதை பண்ணுறோம், உங்களுக்கு இதை பண்ணுறோம், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏனென்றால் என் உணவு ஆரோக்கியமானதாக இல்லை, நான் சரியான நேரத்தில் திருமணம் செய்யவில்லை, நான் வேத கலாச்சாரப்படி வாழவில்லை, நான் வேத முறைப்படி வாழ்க்கை நடத்தவில்லை. இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள், அது வேற டிபார்ட்மெண்ட் அடுத்தது. இப்படி ஓரொரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு ஆரம்பத்திலிருந்து விலகி வந்தோமோ அதனுடைய விளைவுகளை தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நம்முடைய வேத கலாச்சாரத்தை கைவிட்டது, வேத கல்வியை கைவிட்டது. இதுதான் வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு? இப்போ பிரச்சனைகள் மேலே பிரச்சனை. அப்போதான் பயம். இப்போ பயம் அதிகமாயிட்டே இருக்கு. ஐயோ என் பையன் என்ன ஆவானோ, என் பொண்ணு என்ன ஆவாளோ, அவளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அதாயிருமா இதாயிருமா, so many ப்ராப்ளம். ஸோ அதனால கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் பயத்திலையும் குழப்பத்தையும் பிரச்சனையிலுமே வாழ வேண்டியிருக்கு. அதனால இங்கே கபிலதேவர் என்ன சொல்றாரு கர்தம முனிவர்கிட்ட, ஓ என் அன்னைக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் கதவாக விளங்கும் இந்த மேதகு அறிவு. எது மேதகு அறிவு? கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி, பாகவத தர்மம். இதை நான் வர்ணிப்பேன். அதனால் அவள் பயம் தரும் செயல்களுக்கு எதிராக செயல்களை முடித்து தன்னை அறிதல் மற்றும் முழுமையை அடைய முடியும். இப்போ முதல் கல்வியை வந்து நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன், நான் பகவானின் சிறிய அம்சம், நான் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவன், என்னுடைய உண்மையான சுரூபம் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படிங்கிறத உணர். இவ்வாறு அவளும் பௌதீகத்தின் எல்லா அச்சத்திலிருந்து விடுபடுவாள். எப்போ ஒருத்தருக்கு இந்த கல்வி கிடைக்குதோ, நான் இந்த உடலல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் நித்தியமானவன், நான் அழிவற்றவன், நான் ஆன்மீகமானவன், நான் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டியவன், இந்த கல்வி கிடைத்தால் அல்லாது ஒருத்தருக்கு பயம், ஏக்கம், கவலை இதிலிருந்து விடுபடவே முடியாது. உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் இந்த 3 விஷயம் துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சோக, மோக, பயம். சோகம்னா கவலை, எதுக்காவது தேவையில்லாதுக்கெல்லாம் கவலை. நாய் குட்டி போடலேன்னு கவலை, பூனை பால் குடிக்கலையேன்னு கவலை, தேவையில்லாதுக்கெல்லாம் கவலை. சோகம். மோகம் அறியாமை. இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஏன் துன்பம் வருகிறது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கா, இதை பற்றிலாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது அறியாமை. பெரிய படிச்சிருக்கலாம் சமுதாயத்தில், டாக்டர், பிலாசபர், சயின்டிஸ்ட், திஸ் தட், ஆங்கிலத்தில் புலமையாக பேசலாம், ஓ திஸ் தட் தஸ் புஸ் பேசலாம். ஆனால் நான் யாருன்னு தெரியலன்னு சொன்னால் அதுதான் அறியாமை. பிரபுபாதர் ரஷ்யா போனப்போ நீங்கள் அந்த கான்வர்சேஷன் இருக்கு, அந்த உரையாடல்,
தன்னை அறியும் விஞ்ஞானம்ங்கிற புத்தகம் ரொம்ப அழகான ஒரு புத்தகம். ஓரொரு கிருஷ்ண பக்தரும் கட்டாயம் படித்திருக்கிற வேண்டிய புத்தகம். இங்கே எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. தன்னை அறியும் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் ப்ரோப்பா எழுதியிருக்காரு. படித்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. எவ்வளோ கை மேலே வருதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு 32 பேர் இருக்கிறோம். எவ்வளோ பேர் அந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் பார்க்கவாது செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? இதுதான் நம் நிலைமை. தன்னை அறியும் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அந்த புத்தகத்தில் பிரபுபா ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நிறைய கான்வர்சேஷன் இருக்குது. பிரபுபாடைய எழுத்துக்கள் எல்லாம் அப்படி இதயத்துக்குள்ளே போய் நம்ம அறியாமையை உடைத்து சுக்குநூறு ஆக்கிவிடும். அந்த புத்தகத்தில் ப்ரொஃபஸர் கொட்டோஸ்கிங்கிறதுக்கு பேசுவார். ரஷ்யாவில் பிரபுபா சென்றிருந்த பொழுது ப்ரொஃபஸர் கொட்டோஸ்கி அவர் பெரிய ப்ரொஃபஸர், பெரிய பல்கலைக்கழக யூனிவர்சிட்டியில் ரஷ்யாவில் பெரிய. ஐ ஹவ் சீன் தட் புக் பட் நாட் ரீட், ப்ளீஸ் ட்ரை டு ரீட். அவங்க புத்தகத்தை பார்த்துருக்கேன், இன்னும் படிக்கலைங்கிறாங்க. தயவுசெய்து படிக்க வேண்டும். பிரபுபார் புத்தகத்தை நாம் அட்டை முதல் அட்டை வரை படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தில் இல்லாத கருத்துக்களும் இல்லை, சொல்லாத கருத்துக்களும் இல்லை. சிறிய புத்தகம்தான், ஒரு 10 பக்கம்தான் இருக்கும். பிறப்புக்கும் இறப்பிற்கும் அப்பால்னு ஒரு புத்தகம், சவால்னு ஒரு புத்தகம், ஆத்ம யோகம்னு ஒரு புத்தகம், பக்தி யோகத்தின் பூர்ணத்துவம், இப்படியெல்லாம் பார்த்தா 10-15 பக்கம்தான் இருக்கும். ஆனால் ஒரு புத்தகமும் ஒரு ஆட்டோபாம்புக்கு சமம், ஒரு அணுகுண்டுக்கு சமம். அது இதயத்துக்குள்ளே போய் வெடித்து செதறும். எப்படி செதறும்? அங்கே இருக்கிற அறியாமை, மயக்கம், கவலை, துன்பம், இதெல்லாம் அப்படியே தூள் தூளாக்கி. அவ்வளவு சக்தி வாய்ந்தது பிரபுபாவுடைய சிறிய புஸ்தகங்கள். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது. பிரபுபாவுடைய சின்ன புத்தகம் தான், சில பிரபுபாவுடைய சிறிய புத்தகம், ஆனால் இதயத்துக்குள்ளே பெரும் மாற்றத்தை ஏற்படுது. அப்போது அந்த கொட்டோஸ்கிட்ட பிரபுபார் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, கொட்டோஸ்கி ரொம்ப நேரம் பேசினார். பிரபுபார் கேட்டால் நீங்கள் யாருன்னாரு. நான் இன்னொருடைய பையன், இந்த நாட்டை சேர்ந்தவன்னாரு. பார்த்தீங்களா? பிரபுபார் சொன்னார், உங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியல. நீங்கள் கேட்டால் நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறேன், நான் இது அப்படி இப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு. அப்படி இருக்கும்போது உங்கள் மாணவருக்கு எப்படி நீங்கள் சரியான அறிவு கொடுப்பீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரியல ஐயா கொட்டோஸ்கியே, உங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரியலையே, உங்கள் மாணவர்களுக்கு எப்படி நீங்கள் அந்த அறிவு கொடுக்க முடியும்னு. அதுதான் இன்றைக்கி நடக்குது. அதுதான் இன்றைக்கி நடக்குது. பள்ளிக்கூடத்தில் டீச்சரே டான்ஸ் ஆடுறாங்க ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு. ஜிமிக்கி கமல் பாட்டு போட்டு டீச்சரே டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி ஆன்மீக பாட்டு சொல்லிக் கொடுக்க முடியும்? நீங்கள் போங்க ஸ்கூலுக்கு போனால் ஆனுவல் டே வரும். டீச்சர் மாஸ்டரில் எதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க? சினிமா பாட்டு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியும்? அதனால தான் பிரபுபா சொன்னார், குழந்தைகளுக்கு நம்ம கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதுதான் நடக்குது. அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஸோ அதனால் இந்த கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். பாகவத கல்வி இன்றைக்கி ஸ்கூலில் கிடைக்காது, காலேஜில் கிடைக்காது, யூனிவர்சிட்டியில் கிடைக்காது. இந்த மாதிரி பிரபுபார் இயக்கத்தில் தான் கிடைக்கும். பக்தர் சங்கத்துக்கு வந்தால் தான் கிடைக்கும். பக்தர் சங்கத்தில் சேர்ந்துட்டா தான் கிடைக்கும். பிரபுபாடைய கருணையால் இன்றைக்கி நம்ம பாகவதம் படிக்க முடியுது. பாகவதம் படிக்க முடியுது. அதனால் இந்த கிருஷ்ண உணர்வுடைய விஞ்ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால் இங்கே கபிலதேவர் சொல்கிறாரு, இதுதான் உண்மையான அறிவு, இதை நான் என் அம்மாவுக்கு தருவேன். அப்போது கபிலதேவரை போல பையன் ஒரு பெற்றோருக்கு இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் எந்த மாதிரி புத்திரனை பெற வேண்டும்? புத்ரா புத்ரா புத் அப்படிங்கிற நரகத்துக்கு போகாமல் காப்பாற்ற. புத்திரனுடைய முக்கியமான டியூட்டியை பூ பூ அல்லது பூ புன்னாடா புத் அப்படிங்கிற நரகத்துக்கு போகாமல் தன் பெற்றோர்களை காப்பவனே புத்திரன். இன்னைக்கு எவ்வளோ பேர் அந்த மாதிரி புத்திரனை வச்சுட்டு இருக்காங்க? ஏன்னா இவங்க பயிற்சி கொடுக்கல, இவங்களும் நரகத்துக்கு போவாங்க, அந்த பிள்ளைகளும் நரகத்துக்கு போவாங்க. அதனால நாம் கிருஷ்ண உணர்வை தீவிரமாக எடுத்துக்கொள்வோமே. ஆனால் நாம் கிருஷ்ண உணர்வை தீவிரமாக எடுத்துக்கிட்டா நம் குழந்தைகளும் கிருஷ்ண உணர்வில் வருவாங்க. அப்படி குழந்தைகளை கிருஷ்ண உணர்வில் கொண்டு வரும்போது அவர்கள் நம்மை விடுவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படி கர்தமருக்கும் தேவகுதிக்கும் கபில வாசுதேவன் குழந்தையாக வந்தாரோ, தேவகுதி ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. தேவகுதி மாதிரி ஓரொரு அன்னைகளும்
ஒரு தாயும் பாக்கியம் செஞ்சிருக்கணும். கணவரும் கிருஷ்ண பக்தர், பிள்ளையும் கிருஷ்ண பக்தர். கணவர் கிருஷ்ண பக்தர், பிறந்த பிள்ளையும் பகவானுடைய அவதாரமே குழந்தையாக வந்து விட்டார். பகவானே குழந்தையாக அவதரித்து விட்டார். அட்லீஸ்ட் நமக்கு என்ன பண்ணலாம்? பகவான் நமக்கு குழந்தையா வர அளவுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நல்ல ஒரு குழந்தையை கிருஷ்ண உணர்வாக மாற்றும், கிருஷ்ண பக்தராக மாற்றும். அதுதான் ஒரு பெற்றோருடைய டியூட்டி, கடமை. நான் என் குழந்தைக்கு வந்து நான் வந்து அவன் கேட்குற சைக்கிளை வாங்கி கொடுத்தேன், நான் சின்ன வயசில் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் பைக் வாங்கி கொடுத்தேன், அவன் பெரிய காலேஜில் படிக்க வச்சேன், நான் ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு சேர்த்தேன், நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி பார்த்து, இதெல்லாம் இல்லை உண்மையான பெற்றோருடைய கடமை. இதெல்லாம் உடல் சார்ந்தது. உண்மையான பெற்றோரின் கடமை, என் பிள்ளையை நான் கிருஷ்ண பக்தி செய்ய வைத்தேன், வைஷ்ணவருக்கு சேவை செய்ய வைத்தேன், பகவானுக்கு சேவை செய்ய வைத்தேன், அவன் யார் என்று அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், அவன் யார் என்பதை நான் கற்றுக் கொடுத்தேன். அதுதான் பிள்ளைக்கு செய்யக்கூடிய மிக பெரும் உதவி, மிக பெரும் உதவி. அதை தான் பிரபுபாதர் தன் பிள்ளைக்கு செஞ்சார். பிரபுபாடைய தந்தை கௌர்மோகன் அந்த குழந்தைய, பிரபுபாதரை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது சிறு வயதிலிருந்தே அவர் சத்சங்கத்துக்கு கூட்டின்னு போனார். அவங்க வீட்டு தெருவில் ஒரு ராதாகிருஷ்ணர் கோயில் இருக்கு, நீங்க வேணா பாருங்க. பிரபுபாதர் லீலாமிர்தத்தில் அந்த விளக்கம் இருக்கு. தமிழ்ல ஒரு புத்தகம் இருக்கு, உங்கள் நலன் விரும்பும் பிரபுபாதா, யுவர் எவர் வெல்விஷர். அந்த புக் எடுத்து படிச்சீங்கன்னா பிரபுபாடைய குழந்தை பிராயத்தில் என்ன நடந்தது. அவங்க அப்பா வந்து பிரபுபாதருக்கு மிருதங்க கற்றுக் கொடுக்கணும், கர்த்தால கற்றுக் கொடுக்கணும், அவருக்கு வந்து கீர்த்தனை பாட வைக்கணும், அவர் நாம ஜபிக்க வைக்கணும், பாகவதம் படிக்க வைக்கணும், பாகவதர்களுக்கு சேவை பண்ணணும். யாராவது வீட்டுக்கு பாகவதர்களை கூட்டிட்டு வருவார், பக்தர்களை கூட்டிட்டு வந்து என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவர் கிருஷ்ண பக்தன் ஆகணும், வேலு கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், அவருக்கு நாமத்தில் ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், அப்படிலாம் ஆசீர்வதிக்க சொல்லுவார். அப்போ ஒரு முறை வந்து பிரபுபாடைய அம்மா ரஜினி அவங்களும் அவருடைய மாமா, பிரபுபாடைய மாமா சொல்றாரு, அபய் பாபு, பிரபுபாடைய பேர் வந்து அபய் சரண், அபய் பாபு வந்து நாங்கள் லண்டனுக்கு அனுப்ப போறோம், லண்டன்ல போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வரட்டும். எங்கள் அப்பா சொன்னார், பாரிஸ்டர் வேண்டாம், பூஸ்டர் வேண்டாம், நான் லண்டனுக்கு அனுப்ப மாட்டேன், எங்கேயும் அனுப்ப மாட்டேன். பிரபுபாடைய அப்பா சொல்றாரு, என் மகனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், அங்கே போனால் அவன் கெட்டு போயிடுவான், அவன் இங்கேயே இருக்கட்டும், இங்கேயே படிக்கட்டும், அவர் லண்டன் அனுப்ப ஒத்துக்க மாட்டேன்னு. இதுதான் வந்து பிள்ளையோடைய ஆன்மீகத்திலான கவனம். இப்படி ரொம்ப அழகான உதாரணம் பிரபுபாடைய தந்தை, அவங்க லைஃப் ஹிஸ்டரி, வாழ்க்கை சரித்திரம். அதனால இங்கே முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முக்கியமாக என்னது, கபிலரை போன்ற குழந்தைகளை உருவாக்க வேண்டும், ஆச்சாரியனை உருவாக்க வேண்டும். நாம் பிள்ளைகளை வந்து பெரும் பக்தர்களாக பாகவதர்களாக உருவாக்கணும். குறிப்பாக பிராமணர்களை உருவாக்கணும். வைஷ்ணவராக வரும்போது அது பிராமண தகுதி, ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணாலே அவர்கிட்ட பிராமண தகுதி வந்து. அதனால நம் குழந்தைகளை நல்ல பக்தனா உருவாக்கணும். அப்போதான் நல்ல சமுதாயம், அடுத்த சமுதாயம் நல்ல சந்ததிகளாக. இல்லாட்டி என்னாகும்? இல்லாட்டி போச்சு, அவ்வளோதான். ஜாயதே வர்ணசங்கரா, தேவையில்லாத சந்ததி ஆகிடும். இப்போ சமுதாயத்தில் அது அதிகமாகிட்டே இருக்கு, தேவையில்லாத சந்ததிகள். அன்றைக்கெல்லாம் நாங்கள் டீச்சரை பார்த்தா பயந்துக்குவோம், இன்றைக்கி டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பயந்துக்கிறாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் 80-90 படிக்கும்போது பெற்றோர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. இன்றைக்கி பிள்ளைகள் எடுக்கும் முடிவு தான் இறுதியான முடிவு. பெற்றோர் அதை கேட்க வேண்டும். காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது, கலி வேகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்போது நாம் கிருஷ்ண பக்தி தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம் பெரும் துன்பத்துக்கும் பயத்துக்கும் ஆளாகும். அதனால் நல்லா ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணர் இடத்துல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாங்கள் நல்லா பக்தி பண்ணணும், நாங்கள் கிருஷ்ண உடலில் முன்னேற்றம் அடையணும், எங்கள் குழந்தைகளும் கிருஷ்ண பக்தியில் இருக்கணும், என் கணவர் கிருஷ்ண பக்தராக இருக்கணும், என் மனைவி கிருஷ்ண பக்தராக இருக்கணும் அப்படின்னு நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.